காஞ்சிபுரம் குன்றத்தூரில் தனியார் நிறுவனத்தில் மின்சாரம் தாக்கி ஊழியர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர் சொக்கலிங்கம். இவர் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருகிறார். கம்பெனியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கிருந்த மின்சாரத்தை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு அந்த பழுதை சரி செய்யும் பணியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் தூக்கி வைக்கப்பட்டு சம்பவத்திலேயே சொக்கலிங்கம் பரிதாபமாக இறந்து போனார். இந்த சம்பவம் குறித்து திருமுடிவாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து போன சொக்கலிங்கத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவரது மின்சாரத்தை முழுதுமாக நிறுத்திய பிறகே அவர் அந்த பணிகளை சரி செய்வதற்காக ஈடுபட்டிருந்த போது திடீரென மின்சாரம் எப்படி பாய்ந்தது என்ற கோணத்தில் விசாரித்த போது அவரது கையில் வெள்ளி காப்பு ஒன்று அணிந்திருந்ததாகவும் அதில் மின்சாரம் பாய்ந்து அவர் இறந்து போனது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இவர் பணி செய்து கொண்டிருக்கும் போது தெரியாமல் யாராவது மின்சாரத்தை மீண்டும் இயக்கினார்களா என்ற கோணத்திலும் திருமுடிவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்து போனவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரத்தை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு பணியில் ஈடுபட்டிருந்த போது கையில் அணிந்திருந்த வெள்ளி காப்பில் திடீரென மின்சாரம் பாய்ந்து எலக்ட்ரீஷியன் ஒருவர் இறந்து போன சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.